पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है, शक्ति का सागर है, प्रेम का सागर है, ज्ञान का सागर है, करुणा का सागर है, धैर्य का सागर है, सत्य का सागर है, पवित्रता का सागर है, रूप का सागर है, मधुरता का सागर है मेरा बाबा। சாந்தி. இன்று ஒரு புது பட்டியின் துவக்கம் ஆரம்பமாகும். 41 நாள் பட்டி, மேரா பாபா அப்படிங்கிற பட்டி 9/11/2025 இன்றைக்கி முதல் நாள். 11 நாள், 21 நாள், 31 நாள் கூட விரதம் இருப்பாங்க, பட்டி பண்ணுவாங்க. மகத்துவம் அதனுடைய நம்பருக்கு மகத்துவம் இருக்குது. அப்புறம் 51, 101, ஆனால் அங்கே 41 நாள் பட்டி. 91, 92, 93 இந்த முரளிகளுடைய பட்டி, இந்த 3 வருஷத்தினுடைய அவ்யக்த முரளிகளுடைய பட்டி. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முரளி, மொத்தம் 41 முரளி, 41 நாள். இன்றைக்கி முதல் நாள். அதனால் இன்றைக்கி முதல் முரளியினுடைய டேட்டு 18 ஜனவரி 1991. இந்த பட்டியை வந்து எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு முதல்ல சொல்லியாச்சு ஸ்பீக்கர்ஸுக்கு. அதாவது கடல் கூட இணைச்சி அந்த முரளியை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், அதனுடைய சிந்தனை பண்ணி அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 7 கடல், 7 பாயிண்ட், 7 கடல், அதனுடைய ஆதாரத்தில் இன்றைய முரளியை நம்ம சிந்தனை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கடலினுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருமே அனுபவங்கள் இருந்திருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே கடல்கிட்ட போகிறதுனால நமக்கு என்னெல்லாம் உணர்வுகள் ஏற்படுது. ஸ்தூலமான கடல், பீச்சுக்கு போகிறோம், அங்கே உட்காடுறோம், அது என்ன நமக்கு உணர்த்துது, அதனுடைய விசேஷதா என்ன, அதனுடைய கர்த்தவியம் என்ன, அதனால் என்ன நன்மை கிடைக்குது. சாகர்கிட்ட கடல்கிட்ட போகிறதுனால, கடல்கிட்ட போகிறதுனால எல்லைக்கப்பாற்பட்ட உள் உணர்வு ஏற்படுது. அதனுடைய விஷாலத்தன்மை, அப்புறம் அதனுடைய ஆழமான தன்மை, அப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊர்ஜா, அந்த ஊர்ஜா வந்து நமக்கு மனசு ஸ்திதியே மாற்றிடுது இல்லையா. அவங்க கடற்கரை போனோன்னா மனசு எவ்வளோ சாந்தமாயிடுது. அதனுடைய குளிர்ந்த காற்று, அதனுடைய நுரைதள்ளி, அந்த அலைகள், அதனுடைய விஷாலமான அந்த உருவம் போனதுமே நம்மளுடைய வைப்ரேஷனே சேஞ்ச் ஆயிடுது. ஏன்னா நம்ம இயற்கையோட இணையிறோம். அப்போ அந்த அளவு அதனுடைய விசேஷ தன்மைகள் இருக்குது கடலுக்கு. எவ்வளோ நதிகள் உலகத்தில் இருக்குதோ எல்லா நதிகளுமே கடலோடு கலந்து தான் ஆகணும், கலந்துருது. அந்த கடல் கூட எல்லா நதிகளையும் அக்செப்ட் பண்ணிக்குது, ஏற்றுக்குது. இறுதியாக நதி வந்து கடல் கூட இணைஞ்சு தான் ஆகணும். எவ்வளோ வழிகள் அது கடந்து வருது, எவ்வளோ விஷயங்கள் அது எடுத்துகிட்டு போகுது. நல்ல பொருளாக இருந்தாலும் சரி, கெட்ட பொருளாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே கடலோடு கலந்துருது கொண்டு. அதே போல் நம்ம மனித ஆத்மாக்களுடைய சமஸ்காரங்கள் இருக்குது, பழைய சமஸ்காரங்கள், அது எல்லாத்தையுமே பாபா எடுத்துக்கிறார் அவருக்குள்ளே. எப்படி நதி கடலில் போய் கலந்துருதோ அப்போ அந்த நதி வந்து கடலாகிடுது, அதனுடைய ஒரிஜினாலிட்டி போயிடுது நதியோடது, ஆனாலும் அது கடலாக மாறிடுது. அதே போல் ஞானக்கடல் பாபா கூட குழந்தைகளாகி நம்மளை வந்து நம்மளுடைய எல்லைக்குட்பட்ட சமஸ்காரங்கள், எல்லைக்குட்பட்ட சுபாவங்கள், சின்ன சின்ன பழைய சமஸ்காரங்கள், அது எல்லாத்தையும் பாபா எடுத்துடுறாரு, முடிச்சிடுறாரு, அவருக்குள்ளே அடக்கிக்கிறாரு. நம்மளை வந்து அவருக்கு சமமாக மாற்றிடுறாரு. நதி வந்து எப்போ கடலோட கலக்குதோ அப்போ நதியும் கடல் தான் ஒரு கடலாக அனுபவம் பண்ணுது. தன்னுடைய ஒரிஜினாலிட்டி போயிடுது, அது கடலாக மாறிடுது. அதே போல் நம்ம கூட இப்போ பாபா கடலோடு நம்ம கலக்கும்போது நம்ம அவருடைய சக்திகளை அனுபவம் பண்ணுறோம். நம்ம சைத்தன்யமான நதிகள் அந்த ஒரு மாற்றத்தை அனுபவம் பண்ணுறோம். மாற்றங்கள் நிகழுது, வித்தியாசத்தை அனுபவம் பண்ணுறோம். அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பிராமணர்கள் சங்கமயத்தில் இருக்கிறீங்க, ஒவ்வொரு விஷயத்தினுடைய அனுபவம் உங்களுக்கு இருக்குது. சரி எது, தப்பு எது,
நம்ம கடலினுடைய அந்த ஊர்ஜா சக்தி வந்து நம்மளை நிறைஞ்சவங்களாக மாற்றிடுது. அந்த அவிநாசியான சக்தி, அவிநாசி ஊர்ஜா, அவிநாசி சக்திகள் நமக்குள்ளே நிறையுது. உலகத்தில் உள்ள நதிக்கு வந்து அது கடலை தோடி ட்ராவல் பண்ணி அது போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் அங்கே கொஞ்சம் தலைகளாக இருக்குது. இங்கே கடலே நதியை தேடி வந்துட்டார். ஒரு முரளியில் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்துருந்தது, கடல் வந்து நதியில் குளிக்கிறதுக்காக வருது அப்படிங்கிற மாதிரி. கடலான பாபா நதிகள்கிட்ட குளிக்கிறதுக்கு நதிகளை தேடி வராரு. அப்போ பாபா வந்து என்னுடைய பணிவான தன்மை எவ்வளோ உயர்ந்தது. ஞானக்கடல் ஆகட்டும், ஞானக்கடல் பாபாவும் எவ்வளோ பணிவாக இருக்கார். அவருக்கு சமமாக நம்மளை தேடி வந்து அவர் பாபா மாற்றுறார். இன்றைக்குள்ள முரளியை வந்து 7 பாயிண்ட்ஸில் பார்க்கலாம். 7 கடல்களின் ரூபத்தில். அதில் முதல் கடல் சமர்த்த ஸ்மிருதிகளின் கடல், சக்திசாலியான நினைவுகளின் இல்லை ஸ்மிருதிகளின் கடல். 2வது ரியலைசேஷனுடைய கடல். 3வது தெய்வீக அனுபவங்களின் கடல். 4வது குஷிகளின் கடல். 5வது ஆன்மீக போதைகளின் கடல். 6வது சாட்சி ஸ்திதிகளின் கடல். 7வது யோகம் மற்றும் சகயோகத்தின் கடல், யோகம் மற்றும் ஒத்துழைப்பின் கடல். முரளியை வந்து இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனுடைய ஓட்டம் என்ன ஆயிடுது, புது ஒரு திசையில் பயணம் செய்யுது. முரளியினுடைய முரளி வந்து நம்ம அப்படியே படிக்கிறோம் அப்படிங்கிற பொழுது நம்ம வந்து ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஆனால் அந்த எல்லையை கடந்து ஒரு புது விதமாக படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அப்போ புத்தி வந்து அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கிறதுல பிஸி ஆயிடுது. அதனால் புது பாதையை அது தேர்ந்தெடுக்குது. எல்லைக்குட்பட்ட விஷயங்கள், எல்லைக்குட்பட்ட சமஸ்காரங்கள், அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு வழியில் நம்ம வெளியே வந்துடுறோம். புது ஊர்ஜா அங்கே வந்து பாயுது. ஒருவேளை நம்ம பாபா என்ன சொல்லியிருக்காரோ நம்ம அதே முரளி அப்படியே படிக்கிறோம் அப்படின்னா அந்த 3-4 பேஜுக்குள்ளேயே நம்மளுடைய படிக்கக்கூடிய அந்த சிந்தனை ஓட்டம் அங்கே நின்று போயிடுது. அதுவே எப்படி இந்த மகா வாக்கியங்களை கடலோடு நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அதனால் நம்மளுடைய புத்தி வந்து எல்லைக்குட்பட்டதுலேருந்து ஒரு கடல் கூட போய் இணைஞ்சிருது. டிட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. டிட்டாச்மெண்ட்டினுடைய அவஸ்தை வந்துடுச்சு. அந்த டிட்டாச்மெண்ட்டில் பலவிதமான சிந்தனைகள் நமக்குள்ளே தானாகவே உற்பத்தி ஆகுது. எப்படி நமக்குள்ளே மட்டும் இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனைகள் நமக்காக மட்டும்தான் ஓடுது, எல்லைக்குட்பட்ட நிலையிலே இருக்கிறோம். ஆனால் நம்மளையும் தாண்டி வெளியே போகிறோம். எந்த ஒரு திசையில் நம்ம பயணம் பண்ணுறோமோ அந்த பயணம் அப்படிங்கிற ஒரு யாத்திரையில் நம்ம எவ்வளோ சீனரி பார்க்குறோமோ, எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோமோ, அந்த எல்லா விஷயமும் நம்மளுடைய பார்வையில் வருது, அந்த சிந்தனைகளில் வருது. அதே போல் நம்ம 7 கடல் கூட நம்ம இணைக்கக்கூடிய இந்த மகா வாக்கியங்களை இணைக்கிறதுக்கான ஒரு யாத்திரை இது மிகப்பெரிய யாத்திரை. அந்த யாத்திரையில் அதாவது கடலை நோக்கிய பயணத்தினுடைய யாத்திரையில் நம்ம என்னெல்லாம் காட்சிகள் சைடில் பார்க்குறதுக்கு நமக்கு தெரிய வருதோ அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் ஒரு புதுத்தன்மையை கொடுக்குது. புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. நிறைய அனுபவங்கள், புது அனுபவங்கள் நமக்குள்ளே அதிகமாகுது. நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம், திங்க் பண்ணுறதுக்கான கண்ணோட்டம், பேசக்கூடிய நடக்கக்கூடிய எல்லாமே நம்மளுடைய யாத்திரையில் எல்லாமே மாறி போயிடுது. புதுமை. நம்ம ஒரு யாத்திரை போகிறோம் அப்படின்னா நம்ம யாத்திரையினுடைய துவக்கத்தில் எப்படி இருக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணி யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களுடைய அப்புறம் எந்த இடத்துக்கெல்லாம் போகிறோமோ நம்ம இறுதியாக யாத்திரையை முடிக்கும்போது நம்ம யாராக தொடங்கினமோ அந்த ஆளாக இருக்க மாட்டோம். வேறு மாதிரி ஒரு மாற்றம் நடந்திருக்கும் இல்லையா? அதே போல் அதனால் இந்த மகா வாக்கியங்களை நம்ம இந்த கடலோட இணைச்சி நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற பொழுது ஒரு புது யாத்திரை தொடங்கின மாதிரி ஆயிடுச்சு, கடலினுடைய யாத்திரை. அதனால் 41 நாளும் நம்ம கடலினுடைய யாத்திரை. 41 நாள் கடல் நம்மளை மூழ்கடிச்சு வைப்பார் தண்ணிக்குள்ளேயே. நம்ம அந்த மூழ்கிய நிலையில் கடலினுடைய ஆழத்தில் போய் நம்ம என்னென்னலாம் ரத்தினங்கள் எடுக்கிறோம், அதனுடைய லாபத்தை எவ்வளோ எடுக்கிறோம். அதனால் 41 மகா கடல்கள் இங்கே வந்து நம்ம எல்லாரையுமே ஞான ரத்தினங்களாக மூழ்கடித்து நம்மளுடைய லாபம் கொடுக்க போகிறாங்க, நமக்கு நன்மை செய்ய போகிறாங்க, நமக்கு ஊர்ஜாவை வழங்குவார்கள், அதாவது சக்திகளை வழங்குவார்கள், அதிர்வலைகளை வழங்குவார்கள், வைப்ரேஷனை வழங்குவாங்க. யாரெல்லாம் அங்கே ஸ்பீக்கராக வந்து உட்கார போகிறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு மகா கடலினுடைய ரூபத்தில் தான் இருப்பாங்க.
அந்த மகா கடல்கள் நம்ம எல்லாரையுமே ஞான ஸ்நானம் செய்ய வைப்பாங்க, ஞானத்தில் மூழ்கடிப்பாங்க, மாயாவினுடைய பார்வையிலேருந்து பாதுகாப்பாங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு புது ஊர்ஜாவினால் நிறைப்பாங்க, ஏதாவது ஒரு புது புது முத்துக்கள் நமக்கு கொடுப்பாங்க. நம்மளுடைய ஒரிஜினல் சமஸ்காரம் என்னவோ அதை அனுபவம் செய்ய வைப்பாங்க. நம்மளுடைய காரியம் என்னங்கிற அந்த உணர்வை நமக்கு கொடுப்பாங்க. நம்மளுடைய ஒரிஜினல் சமஸ்காரம், ஒரிஜினல் குணம், அதன் பக்கமாக நம்மளுடைய அட்ராக்ஷனை ஏற்படுத்துவாங்க. அதனால் 7 கடல்கள் இன்றைக்கி. அதில் முதல் கடல் சமர்த்த ஸ்மிருதிகளின் கடல், சக்திசாலி ஸ்மிருதிகளின் கடல், நினைவின் கடல். இந்த ஞானம் எல்லாமே நினைவு மற்றும் மறதி அதனுடைய ஆதாரத்தில் தான் இருக்குது. ஸ்மிருதி அப்படிங்கிற வெளிச்சம் நமக்கு எல்லாத்துக்கும் இப்போ கிடைக்குது. இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசம் அடையுது. நம்ம சங்கமிகம் மட்டும் கிடையாது, முழு கல்பத்திற்காகவும் அந்த ஸ்மிருதி அப்படிங்கிற அந்த வெளிச்சம் நமக்கு வழிகாட்டுது. நம்மளுடைய முழு கல்பத்தினுடைய பாட்டு நம்ம எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத அது உணர்த்துது. அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சமர்த்த ஸ்மிருதிகளின் கடல். அதனால் முரளியினுடைய துவக்கம் இன்று யாரை சந்திக்கிறார்? சமர்த் பாபா, சக்திசாலியான பாபா ஸ்மிருதி சுரூப குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். பாபா நம்ம குழந்தைங்களை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அவருக்குள்ள சமர்த்து இருக்குது. அவர் யார்? அவர் சக்திசாலியானவர். அவர் யாரை பார்க்குறாரோ அவங்களும் சாதாரணம் கிடையாது. அவங்களுக்குள்ள சமர்த்தாத்மா, சமர்த் பாபா, சக்திசாலியான பாபா என்னுடைய பார்வை யார் மேலே படுகிறதோ அவங்க நிச்சயமான ரூபத்தில் அவங்களும் சமர்த்து ஆயிடுவாங்க தானாகவே. அங்கமோ எப்படி தொடர்போ அதே போல் நிறம் வந்துடும், கலர் வந்துடும், அதே போல். அதனால் அவருடைய பார்வை பிராமண ஆத்மாக்கள் மேலே பட்டுது, நம்ம சமர்த்த ஆத்மாக்கள் மேலே பட்டுது. அதனால் நம்ம சக்திசாலியான காரியம் செய்யணும். சின்ன சின்ன வேலை கிடையாது நம்ம பண்ண வேண்டியது. உலகத்தையே மாற்றக்கூடிய காரியம் செய்யணும். இயற்கையினுடைய 5 தத்துவங்களை மாற்றக்கூடிய சேவை செய்யணும். சதோப்பிரதானம் ஆக்கிறதுக்கான காரியம் செய்யணும். அதனால் சமர்த் பாபா நம்ம குழந்தைங்க மேலே முதல் திருஷ்டியை செலுத்தினதுனால நம்ம சமர்த்தாயம் மாறிட்டோம். பாபா நம்மளை சமர்த்தாக்கிட்டார், சக்திசாலி ஆக்கிட்டார். அதாவது பிரகாசம் கொடுத்துட்டாரு. தூங்கிட்டு இருந்தோம், நம்மளுடைய உள் மனம் தூங்கிட்டு இருந்தது. அந்த உள் மனதை பிரகாசத்தை கொடுத்ததுனால சக்திசாலியாக மாற்றிட்டார். பாபா வந்ததுமே ஆதி பாப், ஆதி தேவன் பிரம்மா பாபாவை மேலே பிரவேசம் ஆகிறாரு. பிரவேசமாகி ஆதி பிராமணர்களை படைக்கிறாரு. ஆதி பிராமணர்கள் மற்ற பிராமணர்களையும் படைக்கிறாங்க. அதன் கூடவே அவினாஷி யஜ்யத்தினுடைய யஜ்யமும் படைக்கப்பட்டது. அவினாஷி யஜ்யம் படைக்கப்பட்டது. இந்த அவினாஷி யஜ்யத்தில் நமக்குள்ளே இருக்கிற என்னெல்லாம் பழைய சமஸ்காரங்கள் ஆகுதிகளாக இருக்குதோ அதெல்லாம் போடுறதுக்கு தான் இந்த அவினாஷி யஜ்யம் படைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் யஜ்யம் படைக்கிறாங்க, ஏதாவது பிரச்சனை வந்தால் படைக்கிறாங்க, யாகம் பண்ணுறாங்க. அதனால் இந்த உலகத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த உலகத்தில் கணக்கிலடங்காத விபத்துக்கள், ஆபத்துக்கள் இருக்குது. அதனால் உலகத்தினுடைய எல்லா ஆத்மாக்களும் துக்கத்தில், அசாந்தியில், குழப்பத்தில், கவலையில் இருக்காங்க. நிறைய விதமான கவலைகள் இருந்துகிட்டே இருக்குது. அந்த தடைகளை இருந்து நம்ம அவங்கள விடுதலை கொடுக்கறதுக்காக இந்த அவினாஷி யஜ்யத்தை பாபா படைச்சிருக்கிறாரு. அந்த அவினாஷி யஜ்யத்துக்கு நிமித்தம் பிராமண ஆத்மாக்களாகிய நம்மளை நிமித்தமாக வச்சுருக்கிறாரு. அதனால் நம்மளுடைய எல்லாருடைய உலகத்தினுடைய பலவீனங்கள், வீணானது, தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் நம்ம ஸ்வாகா பண்ண வைக்கணும். அது எல்லாருக்கும் அந்த விஷயத்துக்கு நம்ம நிமித்தமாக இருக்கிறோம். பாபா சொல்கிறாரு, எது பாபாவனுடைய காரியமோ அதே போல் உங்களுடைய காரியமும் அதே தான். எப்படி பாபா பதீத்த பாவனாக இருக்கிறாரோ அதே போல் நீங்கள் கூட மாஸ்டர் பதீத்த பாவனன். உலகத்தினுடைய ஆத்மாக்களை விகர்மங்களை பஸ்பம் பண்ணுறதுக்கான நிமித்தம் நீங்கள் தான். அதனால் இந்த யஜ்யத்தில் நம்மளுடைய விகர்மங்களை மட்டும் பஸ்பம் பண்ணக்கூடாது. நம்மளுடைய சக்தியின் மூலமாக நம்மளுடைய எண்ணத்தின் சக்தியின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய விகர்மங்களையும் பஸ்பம் பண்ணுறதுக்காக நம்ம பிரேரணை கொடுக்குறோம். நம்மளுடைய சங்கல்பம், நம்மளுடைய வைப்ரேஷன் ஒவ்வொரு ஆத்மாவையும் டச் பண்ணுது. நம்மளுடைய சங்கல்பங்களுடைய தாக்கத், சக்தி, தைரியம் மற்ற ஆத்மாக்களுக்கு தைரியம் கொடுக்குது. தைரியம் சக்தி சக்தி கொடுக்குது.
ஊக்கம் உற்சாகம் மற்றவங்களை ஊக்கம் உற்சாகம் கொடுக்குது. நம்ம எல்லாருமே இதை அனுபவம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஒரு காரியத்தை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். அந்த ஒரு ஸ்மிருதியை பாபா நினைவூட்டுறாரு. நீங்கள் சமர்த் பிராமண ஆத்மாக்கள். பிராமண வாழ்க்கை என்றாலே சமர்த் ஜீவன், சக்திசாலியான ஜீவன் வாழ்க்கை, பலவீனங்கள்லேருந்து விடுபட்டு போவதற்கான வாழ்க்கை. பாபா நமக்கு நினைவை கொடுக்குறாரு, நினைவை ஊட்டுறாரு. நீங்கள் எல்லாருமே சமர்த்து, பாபாவுடைய சமர்த்து குழந்தைகள். அதனால் நீங்கள் எப்போவுமே சமர்த்த ஸ்வரூபத்தில் இருக்கணும். எப்படி கடல் சமர்த்தாக இருக்குது, அங்கே அது கடலுக்குள்ளே எந்த ஒரு பலவீனமும் கிடையாது. அதே போல் எவ்வளோ சக்தி இருக்குது அந்த கடலுக்குள்ளே, ஸ்தூலமான கடல், அதனுடைய அலைகளில் எவ்வளோ சக்தி இருக்குது. ஒரே ஒரு அலை வந்தது அப்படின்னா முழு உலகத்தையும் உள்ளே கொண்டு போயிடும், அந்த அளவு சக்தி இருக்குது. அதே போல் பாபாவுடைய ஞான அலைகள், அந்த சமர்த்த ஸ்மிருதிகள், சமர்த்த நினைவுகள், ஸ்மிருதிகள் அப்படிங்கிற அலைகள் நம்மளை இந்த உலகத்திலேருந்து, இந்த அஞ்ஞானத்தினுடைய உலகத்திலேருந்து, கலியுகத்தினுடைய உலகத்திலேருந்து, இல்லைன்னா விகாரத்தினுடைய உலகத்திலேருந்து எடுத்து நம்மளை கொண்டு போய் உள்ளே இழுத்துட்டு போயிருந்தார் ஞானத்துக்குள்ளே. அவரை நம்மளை அவருக்கு சமமாக மாற்றிடுறாரு. அதனால் சமர்த்து ஸ்மிருதிகளால், சக்திசாலியான நினைவுகளால் உங்களை நீங்களே எப்போவுமே சார்ஜாக வச்சுக்கோங்க, சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் ஃபஸ்ட்டு சமர்த்த ஸ்மிருதிகளின் கடல், ரெண்டாவது ரியலைசேஷனுடைய கடல், உணரக்கூடிய கடல், உணர்தலில் கடல். எப்படி பாபா நினைவுகளை கொடுத்தோன்னா நமக்கு ரியலைஸ் ஆச்சு, நான் யார், நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய காரியம் என்ன. பாபா என்ன சொல்கிறாரு, ரிப்பீட் பண்ணாதுங்க, ரிப்பீட் பண்ணக்கூடாது, ரிவைஸ் மட்டும் பண்ணக்கூடாது, அதன் கூடவே ரியலைஸ் பண்ணணும், சமர்த்த சுரூபமாக மாறணும். அமிர்த வேலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் லிஸ்ட் எடுங்க. முழு நாளில் நான் எவ்வளவு சமர்த்தியான எண்ணங்களால், எவ்வளோ சக்திகளால் என்ன நான் நிறச்சி வச்சுருக்கிறேன். நான் காரியம் செஞ்சாலும் சரி, நடந்தாலும், சுற்றினாலும், சாப்பிட்டாலும், குடித்தாலும், தூங்கினாலும், முழித்தாலும், உட்கார்ந்தாலும், எந்திரித்தாலும், அமிர்த வேலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் எத்தனை சொமான் நினைவில் இருக்கிறேன், எத்தனை சொமான் நினைவுக்கு வருது, அதை ரியலைஸ் பண்ணுங்கள். ரியலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அது சொரூபமாயிரும். முதல்ல படிக்கணும், அப்புறம் ரிவைஸ் பண்ணணும், அப்புறம் ரியலைஸ் பண்ணோம், அப்புறம் அதை சொரூபமாயிடுவோம். எப்போ நம்ம சொரூபம் ஆகிட்டோமோ அப்போ அனுபவங்களின் கடலில் நம்ம ஆழத்தில் போயிடுவோம். அனுபவங்களின் கடலுக்குள்ளே மூழ்கிருங்க. அதனால் சிந்தனை பண்ணுங்கள். பாபா எக்ஸாம்பிள் சொன்னார்ல, பாபாவனுடைய கண்மணி, பாபாவனுடைய கண்ணின் மணி, கண்ணின் பிரகாசம், அந்த ஒளி. அந்த ஒளி அப்படின்னா என்ன, அதனுடைய விசேஷத்தை என்ன? கண்ணில் ஒளி இல்லைன்னா என்ன தெரியாது, உலகமே தெரியாது இல்லையா? அதே அப்போ ஒளிக்கு எவ்வளோ விசேஷத்தன்மை இருக்குது, அதனுடைய ரூபம் என்ன, இதை யோசிங்க. அதனுடைய சக்தி என்ன, அதனுடைய காரியம் என்ன? நூர் அப்படின்னா ஒளி, பிரகாசம், சின்னதாக பெருசாக அது இருக்குல்ல. அந்த பிரகாசத்தினுடைய விசேஷம் என்ன? இருளை விளக்குவது, இருளை விரட்டுவது தான் அதனுடைய வேலை. அதனுடைய சக்தி எவ்வளோ? எப்படி பல்ப் இருக்குதுன்னா 10 வால்ட் இருக்குது, 15 வால்ட்டு, 20, 100, 50, 1000 இருக்குது, 0 இருக்குது. பிரகாசம் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, ஆனால் அதனுடைய சக்தி எவ்வளோ? அது எது வரைக்கும் அது பிரகாசத்தை பரப்புது. எப்படி பாபா எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸுக்கு. லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸுடைய எக்ஸாம்பிள் கொடுக்குறாருல. கடலினுடைய கரையில் இருக்கிறாங்க, கடலினுடைய ஒரு ஓரத்தில் தான் இருக்குது லைட் ஹவுஸ். ஆனாலும் அந்த கடலினுடைய எல்லையை அது ஃபிக்ஸ் பண்ணுது, அந்த கப்பலுக்காக காட்டுது. அது அடிக்கடி நினைவு கொடுத்துட்டு இருக்குது, நான் கடல் இங்கே இருக்கிறேன், நான் அங்கே இருக்கிறேன், இது கரை அப்படின்னு. எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, இந்த பக்கம் வந்துடாத, இது இங்கே கரை அப்படிங்கிற மாதிரி அது சிக்னல் கொடுக்குதில்ல. எங்கே போனால் நீ உனக்கு ஆபத்து, எங்கே போனால் உனக்கு வழி கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது லைட் ஹவுஸ். அதே போல் நம்ம எல்லாருக்கும் ஞானம் இருக்குது, ஆனால் அந்த ஞானத்தினுடைய சக்தி நமக்குள்ளே எவ்வளோ இருக்குது. ஆத்மாங்கிறது, நான் ஆத்மா அப்படிங்கிறது தெரியும், ஆனால் அந்த ஆத்மாவுடைய சக்தியை நான் எனக்குள்ளே எவ்வளோ வெளிப்படுத்தியிருக்கிறேன், எனக்குள்ளே எவ்வளோ உணர்ந்திருக்கிறேன். எல்லாருமே ஆத்மா தான், ஆனால் ஒவ்வொருத்தருடைய ஸ்திதியும் வேறு. அதனால் நம்ம அந்த உயரத்தை எட்டணும் அப்படின்னா அது நம்மளுடைய ஞானமாக இருக்கக்கூடாது, அது ஒரு சக்தியாக இருக்கணும்.
சக்தி ரூபத்தில் அது காரியம் செய்யணும். அப்போ தான் நம்ம நிரந்தரமாக முன்னேறிட்டே இருப்போம். அப்போ ரெண்டாவது என்னது? மெசுஸ்தாவினுடைய கடல், ரியலைசேஷனுடைய கடல், உணரக்கூடிய கடல். மூணாவது அனுபவங்களின் கடல். அதாவது அனுபவங்களுடைய அத்தாரிட்டி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அனுபவத்தினுடைய சக்திக்கு முன்னாடி எந்த சக்தியாலும் நிற்க முடியாது, எந்த சக்தியாலும் தோக்கடிக்க முடியாது. எவ்வளோதான் மாயா வந்தாலும் கூட நம்ம ஷேக் ஆக மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு அனுபவம் இருக்குது, எந்த விஷயத்தில் எது வரும்னு தெரியும். அப்போ அனுபவம் இருக்குது அப்படின்னா யாரும் நம்மளை ஷேக் பண்ணவே முடியாது. இனிமையான அனுபவம் இருக்குது, துக்கத்தினுடைய அனுபவம் இருக்குது, வெற்றியினுடைய அனுபவம் இருக்குது, தோல்வியினுடைய அனுபவம் நம்மகிட்ட இருக்குது. ரெண்டையுமே நம்ம கற்றுக்கிட்டோம். அப்போ மூணாவது பாயிண்ட்டு அனுபவங்களின் கடல். நாலாவது குஷிகளின் கடல். பாபா சொல்கிறாங்க, பிராமணர்களுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கான கலை இப்போ வந்துடுச்சு. குஷி எப்போ கிடைக்கும்? எப்போ ஏதாவது கிடைக்குது அப்படின்னா குஷி கிடைக்கும். பிராப்திகளுக்கு ஆதாரம் என்ன? ஏதாவது கிடைக்குதுன்னா அதுக்கு ஆதாரம் என்ன? சம்பன்னம், நிறைந்த தன்மை. எந்த அளவு நம்ம நிறைஞ்சிருப்போமோ அந்தளவு குஷி இருக்கும். பாபா என்ன சொல்கிறார் முரளியில்? உலகத்தினுடைய ஆத்மாக்கள் இறக்கும் கலையை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. ஆனால் நீங்கள் குழந்தைங்க வாழ்க்கை வாழ்வதற்கான கலையை கற்றுட்ருக்குறீங்க. ஒரு பாட்டு கூட உண்டுல்ல, உலகத்தில் உள்ளவங்க சாப்பிட்றதுக்கான என்ன எடுத்துருங்க, கொண்டு போயிருங்க அப்படின்ட்டு வரம் கேட்குறாங்க. ஆனால் பாபா அந்த நேரத்தில், அந்த மாதிரி நேரத்தில் கூட வாழ்க்கை வாழ்வதற்கான கலையை கற்றுக் கொடுக்குறாரு. லௌகீக அலௌகீகத்தினுடைய பேலன்ஸ் எப்படி இருக்கணும், ரமணீகம் கம்பீரத்தன்மையினுடைய பேலன்ஸு, ஞான யோகத்தினுடைய பேலன்ஸு, எல்லா பேலன்ஸையும் நமக்கு பாபா கற்றுக் கொடுத்துட்டாரு. இதன் காரணத்தினால நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு க்ஷணமும் குஷி நிறைஞ்சிருக்குது. நிந்தனை, புகழ், இகழ், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, மேலே கீழே எல்லாம் வாழ்க்கையினுடைய விளையாட்டு அது வந்துகிட்டே இருக்கும். இதையும் நம்ம கடந்து போய் நம்ம ஒரிஜினல் சமஸ்காரம், நம்மளுடைய நேச்சுரல் சம்பூர்ண பவித்திரத்தா தான் நம்மளுடைய நேச்சுரல். அப்போது இதில் நிலச்சிருக்கும்போது நம்ம குஷி நிலையாக இருக்குது. குஷியிலிருந்து நம்மளை கீழே தள்ளுறதுக்கு நிறைய விஷயங்கள், குஷியினுடைய டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வரும், அது மேலே கீழே போகும். ஆனால் ரொம்ப நேரம் அதில் நம்ம பிரபாவத்தில் இருக்க மாட்டோம், அதில் நம்ம வெளியே வந்துடுவோம். மாயா நம்மளை ஷேக் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணும், நம்மளை தொடர்றதுக்கான முயற்சி பண்ணும். அதனால் நம்ம எல்லோரும் கூட இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தருடைய சமஸ்காரத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஒவ்வொருத்தர் கூட இணைஞ்சு போய் ஒவ்வொருத்தவருடைய பாட்டு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, பாபா சொன்னார் மகா வாக்கியத்தில் முந்தா நாள் வாணியில், நீங்கள் அழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ட்ராமாவுடைய ஞானம் இருக்குது. ஒவ்வொரு ஆத்மாவுடைய பாட்டு அவங்கவுங்களுடைய இது வேறு வேறு. நீங்கள் இதை நம்ம எப்போ இதை ஆழமாக நம்ம ஏற்றுக்கிறோமோ இந்த பாயிண்ட்டை, ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய பாட்டை ப்ளே பண்ணுறாங்க. இந்த ஒரு பாயிண்ட் நம்ம உள் மனசுக்குள்ளே எப்போ உள்ளே போயிடுதோ அப்போ நம்மளுடைய குஷியை யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம அவங்களுடைய பாட்டை புரிஞ்சுக்கிறோம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிடுறோம். அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நடந்துகிட்ருக்காங்க. எவ்வளோ புருஷார்த்தம் பண்ணியிருக்கோ அந்த ஆத்மா, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆத்மா ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அவங்களுடைய யாத்திரை கூட ரொம்ப விசேஷமான யாத்திரை, அதுக்காக சாதாரணமான யாத்திரை கிடையாது அப்படின்னு நினச்சிக்காதுங்க. அவங்க பலவீனமான யாத்திரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினச்சிக்காதுங்க. அவங்க பலவீனமானவங்க அப்படின்னு நீங்கள் நம்ம யோசிக்கக்கூடாது. அவங்க பலவீனமான பாட்டு ப்ளே பண்ணாலும் கூட நமக்கு என்ன பிரேரணை கொடுக்குறாங்க, என்னை மாதிரி பலவீனமான பாட்டு நீங்கள் ப்ளே பண்ணாதுங்க அப்படிங்கிறத அவங்க புரிய வைக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் விடுபட்டு நம்ம சக்திசாலியான ப்ளே பண்ணணும், சக்திசாலியான பாட்டை ப்ளே பண்ணணும். நான் பலவீனமான பாட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் பண்ணிடாதுங்க அப்படின்னு அந்த ஆத்மா பிரேரணை கொடுக்குது. நான் தோற்று போகிறேன்னா நீங்கள் தோற்றுறக்கூடாது. பாசிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டு நமக்கு தெரிய வருது. அதனால் குஷிகளின் கடல் பாபா நமக்கு வாழ்க்கை வாழ்வதற்கான கலையை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நம்ம சதா குஷியாக இருக்கிறோம். நமக்கு எக்ஸாம் வந்தாலும் சரி, எக்ஸாமில் பாஸ் ஆனாலும் சரி, எக்ஸாமில் ஃபெயில் ஆனாலும் சரி. நேற்று எக்ஸாம் எழுதி யாரெல்லாம் டென்ஷனில் இருக்கிறீங்க? டென்ஷன் இருக்கா யாருக்காவது? கோபத்தில் இருக்கீங்களா? இல்லை சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லைனா ஐயோ போச்சே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டானே அப்படின்ட்டு நிராசையில் இருக்கீங்களா? குஷி அவ்வளோ, அதை என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோ விவரிக்க வார்த்தைகள் இல்லை அப்படின்ட்டு இருக்கீங்களா? ஒரு தடவை நான் எக்ஸாம் எழுதினேன், அப்போ எனக்கு 100 மார்க் கிடச்சிது. ஆனால் எனக்கு குஷி கிடைக்கல, குஷியே இல்லை, எனக்கு ஒன்றும் புரியலை. நான் பார்த்தேன். அப்புறம் அவ்யக்த வாணியை எடுத்துகிட்டு போய் ஒரு மலைக்கு மேலே ஏறி உட்காந்து 5 முரளியை படித்தேன். 5 அவ்யக்த முரளியை
அப்புறம் இன்னொரு மலை, அதுலேருந்து இறங்கிட்டு இன்னொரு மலைக்கு மேலே ஏறி போய் நடந்து ஒரு 2 கிலோமீட்டரு அங்கே உட்காந்து ஒரு 5 முரளி படித்தேன். அப்போ அந்த படிக்கும்போது கிடைச்ச ஆனந்தம் இருக்கே, அது சொல்ல முடியாது வாயால், வார்த்தைகளால். அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆன போது கிடைக்காத ஒரு ஆனந்தம் அது கிடச்சிது. அதனால் எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு, 1 மார்க் கம்மியாயிடுச்சு. அதனால் நான் வந்து சோகத்தில் இருக்கிறேன். பக்கத்தில் உள்ளவங்க பாஸ் ஆகிட்டாங்க, நான் பாஸ் ஆகலை. அப்புறம் எனக்கு டைம் கிடைக்கல, எக்ஸாம் டைமில் ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு, எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி இதுக்கு கவலை தேவையில்லை. எக்ஸாமினுடைய நோக்கம் என்ன? நம்ம பாபாவுடைய பாயிண்ட்ஸு நம்ம புத்தியில் உட்காரணும், அதன் மூலமாக பாபாவுடைய நினைவு வரணும், அதன் மூலமாக நம்ம விகர்மங்கள் விநாசமாகணும், நம்ம யோகா கனெக்ட் ஆகணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம். இதை நீங்கள் டென்ஷன் ஆகிக்கிறக்கூடாது, இதில் வந்து கவலை வந்துடக்கூடாது. ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். மார்க் கிடைச்சா கிடைக்கட்டும், ஃபெயில் ஆனா என்ன, பாஸ் ஆனா என்ன, 100க்கு 100 வாங்கினா என்ன, 0 வாங்கினா என்ன, குஷியை விட்டுறக்கூடாதுல்ல. அதுக்கு தானே அந்த எக்ஸாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அட்டென்ஷனாக படிப்போம், அவன் புத்திக்குள்ளே நம்ம பாயிண்ட் உட்காரோம். அதுக்கு தான் லட்சியமே தவிர நீங்கள் 100க்கு 100 வாங்கி மேடையில் வந்து பரிசு வாங்கணும், சச்சின் பாய் வாயால் என்னுடைய பேரை சொல்லணும், இதுக்காகவா நம்ம படிக்கிறோம்? இல்லையே. இது வரைக்கும் பார்த்தது குஷிகளின் கடல். அப்புறம் 5வது ஆன்மீக போதைகளின் கடல். வானியில் வந்து பாபா வந்து பிரம்மா பாபாவை எக்ஸாம்பிளாக சொன்னார். பிரம்மா பாபா வந்து சரீரத்தை விட்டு போயிட்டாருன்னு உலகத்தில் நினச்சிட்டு இருக்காங்க. உலகத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க? பிரம்மா பாபா சரீரம் விட்டார். உலகத்திலே யாராவது இறந்துட்டாங்கன்னா போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? அவர் போகலை, எங்கள் கூட தான் இருக்கிறாரு. அவருடைய ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டாரு. பிரம்மாவனுடைய உடம்புல இருந்து இப்போ ஸ்தூலமான உடம்புல இருந்தார் பிரம்மா. இப்போ சூட்சுமமான உடம்புல இருக்கார், எங்கள் கூடவே இருக்கார். சேவையை அதிகப்படுத்துறதுக்காக, சேவையினுடைய ஸ்பீட் அதிகப்படுத்துறதுக்காக, குழந்தைங்களுக்கு டக்குன்னு எல்லா இடத்துக்கும் உடனுடனே போய் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவருடைய ரூபத்தை மாற்றிட்டு இப்போ நிரந்தரமாக சேவை காலத்தில் தயாராக இருக்கிறார். எங்கள் கூடவே தான் இருக்கார், அவர் போகவே இல்லை. அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அனுபவம். பாபா பிரம்மா வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, கூடவே இருப்போம், கூடவே போவோம், கூடவே எல்லா காரியம் செய்வோம். அப்போ ஆதி ஆத்மா பிரம்மா அவருடைய ப்ராமிஸை எப்படி மீறுவார்? அவர் கொடுத்த ப்ராமிஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக அவர் சூட்சும ரூபத்தில் இன்னும் இருக்கார். இன்னும் கூடவே இருந்து கூடவே இருப்போம், கூடவே போவோங்கிறத அந்த ப்ராமிஸுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய காரியங்கள் செய்திருக்கிறாரு. உங்கள் கூட தான் இருக்கார், போகலை, எங்கேயும் போகலை, இங்கேயே தான் இருக்கார். பாருங்கள், நல்லா அப்போ தெரியும். கண்ணை திறந்து பாருங்கள். பாபா கூடவே நம்ம எப்போ இருக்கிறோமோ அப்போ நம்ம பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறோம். ஆன்மீக போதையை நமக்கு ஏற்படுது. பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை, அவருடைய சமஸ்காரம் தான் நம்மளுடைய சமஸ்காரம், அவருடைய சுபாவம் தான் நம்மளுடைய சுபாவம். அப்படிங்கிற அந்த ஆன்மீக போதையை நிரந்தரமாக இருக்கணும். அடுத்தது சாட்சி ஸ்திதியின் கடல். பாபா சொல்கிறாங்க, சாட்சியாக பாருங்கள், நத்திங் நியூ. யார் சாட்சி நிலையில் இருக்காங்களோ அவங்க குழப்பத்தில் வரமாட்டாங்க. பாபா எப்படி எல்லா விஷயத்தையும் சாட்சியாக பார்க்குறாரோ அதே போல் நம்மளும் சாட்சியாக பார்க்கணும். அதனால் சாட்சி நிலையில் நம்ம நிலச்சிருக்கும்போது எந்த ஒரு இதுலேயும் நம்ம பிரபாவப்பட மாட்டோம், பிரபாவத்தில் வரமாட்டோம். பாபா வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்தாரு. குழந்தைங்களா, உங்களுடைய காரியம் என்ன? உலகத்தில் உள்ள அசாந்தி துக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், சகயோகம் கொடுக்கணும். அதனால் 7வது கடல் வந்து யோகம் மற்றும் சகயோகத்தின் கடல், யோகம் மற்றும் ஒத்துழைப்பின் கடல். அதனால் எல்லாருமே நீங்கள் ஒரு கடல், நான் யோகம் மற்றும் சகயோகத்தின் கடல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லோருக்கும் ஒத்துழைப்பை கொடுங்க, உதவி பண்ணுங்க. சாந்திகளின் கிரணங்களை கொடுங்க, சாந்திகளின் சகாஸ் கொடுங்க, அன்பின் அலைகளை பரப்புங்க, சக்திகளின் அலைகளை பரப்புங்க, சுகத்தின் அலைகளை பரப்புங்க, ஆனந்தத்தின் அலைகளை பரப்புங்க, ஞான ஒளியை பரப்புங்க, பொறுமையின் சக்திகளை பரப்புங்க, சகிப்புத்தன்மையை பரப்புங்க, எதிர்கொள்ளும் சக்தியை பரப்புங்க, கண்ட்ரோலிங் பவரை பரப்புங்க, ஒத்துழைக்கும் சக்தியை பரப்புங்க, எல்லாத்தையும் பரப்புங்க, உதவி பண்ணுங்க. என்னுடைய உலகத்தினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருந்துகிட்ருக்கு, எப்போ யுத்தம் நடக்கும், எப்போ எங்கே பாம்ஸ் போடுவாங்கன்னு தெரியாத ஒரு நிலை இருந்துகிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லோருக்குள்ளேயும் ஒரு பதட்டம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு யோகத்தினுடைய சகயோகம், யோகத்தின் மூலமாக சகயோகம், அந்த ஒத்துழைப்பு கொடுக்குறது மூலமாக அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதில் 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் உட்காந்து அவங்களுக்கு கிரணங்களை கொடுங்க, சக்திகளை கொடுங்க, சகாஸ் கொடுங்க. இந்த ஒரு உதவி செய்யுங்க. அதனால் சமர்த்த ஸ்திதி அப்படிங்கிற சிம்மாசனத்தில் நீங்கள் உங்களை உட்கார வைக்கணும். அதுலேருந்து இறங்கிடக்கூடாது. கீழே இறக்க விடுறதுக்காக நிறைய காரணங்கள் வரும். ஆனால் என்ன காரணம் ஆனாலும் சரி, ஆனாலும் அடிக்கடி நம்மளுடைய சிம்மாசனத்தில் நிலச்சிருப்பதற்கு இருந்து
தன்னுடைய காரியத்தினுடைய நினைவின் மூலமாக நம்மளே சக்திசாலியாக மாற்றணும். நம்மளுடைய காரியத்தில் பிஸியாக இருக்கணும். நம்மளுடைய காரியம் என்ன? சகாஷ் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். அதனால் இன்றைய முரளி 18 ஜனவரி 1991 முரளி. 41 நாள் பட்டியனுடைய முதல் நாள் முடிந்தது, துவங்கி முடிந்தது. முதல் நாள் முடிஞ்சிச்சு. அதாவது முடியலை, ஆரம்பமாகுது. இன்றைக்கி கிளாஸு முடிஞ்சுது. பட்டி நடந்துட்டு தான் இருக்கும் 24 hours. ஹோம்ஒர்க் 5 பாயிண்ட் எடுத்து எழுதணும். அதுலேருந்து 2 பாயிண்டினுடைய பிக்சர் வரையணும். ஓகேவா? இதான் ஹோம்ஒர்க். இங்கே என்ன முரளி படிக்கிறோமோ அந்த முரளியிலேருந்து 5 பாயிண்ட் எடுத்து அதுலேருந்து 2 பாயிண்டினுடைய படத்தை வரையணும். அப்புறம் இன்னைக்கு கேட்கக்கூடிய முரளியினுடைய எக்ஸாம் டெய்லி அது நடந்துகிட்டே தான் இருக்கும். 10 கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? ABCD வச்சு செலக்ட் பண்ணணும். அது டெய்லி எக்ஸாம். அது தனி. அந்த எக்ஸாம் மத்தியானம் 12 மணிலேருந்து ஆரம்பிக்கும். அடுத்த நாள் காலையில் 5 மணி வரைக்கும் அந்த 10 கேள்வி பதிலினுடைய எக்ஸாம் ஆனில் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம 15வது பட்டியில் என்ட்ராயிருக்கிறோம். 15வது பட்டியினுடைய பேர் மேரா பாபா. அந்த எக்ஸாமினுடைய ரிசல்ட் உங்களுக்கு உடனே கிடச்சிரும் எத்தனை மார்க் அப்படின்ட்டு. அதனால் அது டெய்லி ஒரு கிளாஸ் டெஸ்ட் மாதிரி. காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது எப்படி கிளாஸ் டெஸ்ட்டு, இந்த பாடம் இது இப்போ எழுதுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சின்ன எக்ஸாம், டெய்லி எக்ஸாம். இது மொத்தத்தில் வரும். அது பின்னாடி அது லாஸ்ட்டாக. இப்போ டெய்லி எக்ஸாம் இருக்கும். உங்களுக்கு தெரியும் தானே? எப்படி இருந்ததோ அதே போல் இன்றைக்கி இருக்கும். 12 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். நாளை காலையில் 5 மணி வரைக்கும் 10 கேள்விகள் இன்றைய முரளியிலிருந்து. ஓகேவா? ஆனால் ரிசல்ட்டில் நீங்கள் பிரபாவத்தில் வந்துடக்கூடாது. ஆஹா கிடச்சிருச்சு, நிறைய குஷி, ஆஹா இன்றைக்கி போதையில் இருக்கும் மற்றவங்களெல்லாம், அப்புறம் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சுற்றுறது, அப்புறம் மார்க் குறைஞ்சிச்சுன்னா ஐயோ கவலையில் சுற்றுறது, அந்த மாதிரி வேண்டாம். எவ்வளோ கிடச்சிதோ சந்தோஷம். பாபாவனுடைய பாயிண்ட் ஞாபகம் இருக்கணும். அதுதானே முக்கியம். மார்க்காக முக்கியம். ரிசல்ட்டை கூட சாட்சியாக இருந்து பார்க்கணும். ஓம் சாந்தி. நேற்று நடந்த எக்ஸாம் அதனுடைய ரிசல்ட் சொல்கிறார் பிரதர். நேற்று இந்த ஹாலில் லைவாக யார் காலையில் 5லேருந்து 6 மணி வரைக்கும் எக்ஸாம் எழுதுனாங்களோ அவங்க எழுதுனதில் 4 பேர் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காங்க. அதாவது மதுபன் வாசிகள் இந்த ஹாலில் உட்காந்து, ஓம் சாந்தி பவன் ஹாலில் உட்காந்து இங்கே எக்ஸாம் கொடுத்தவங்க 6 பேர் டாப்பில் வந்திருக்காங்க. அதில் 4 பேர் 100க்கு 100 எடுத்திருக்காங்க. லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. 100 பேருக்கிட்ட 100க்கு 100 எடுத்திருக்காங்க. அந்த 100க்கு 100 எடுத்ததில் அதில் கூட ஏன்னா ஒருத்தருக்கு தானே ஃபஸ்ட்டு வரணும். யார் ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணாங்களோ, ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடித்தாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் BK கிராந்தி பெஹன், அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க 100க்கு 100 வாங்கினதில். 2வது நம்மளுடைய அரவிந்த் பாய், அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துருப்பார்ல, கிளாஸ் டைமில் பார்த்துருப்பீங்க நீங்கள், சவுண்டில் உட்காந்துருப்பார், கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பார். நிறைய தடவை கவிதையெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் தான் செகண்ட். அரவிந்த் பாய் ஃபுல் டே அங்கே தான் உட்காந்துருக்காருல, எவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு அவர். அது எடிட் பண்ணுறாரு, அங்கே உட்காந்துருக்காரு கிளாஸ் டைமில் ஃபுல் டே கம்ப்யூட்டரில். அவ்வளோ வேலை வச்சுட்டும் கூட 100க்கு 100 மார்க் வாங்கிட்டார். பெரிய விஷயம். அடுத்த ரம்யா தீதி அவங்க டாக்டர், அவங்களும் நிறைய பிஸி, அவங்களும் டாப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஷமிக்ஷா பேன் அப்படின்றவங்க 4வது. மதுபனுடைய சங்கீதா பேன், சம்பு பாய், அவங்க இடைவிடாமல் ஒவ்வொருத்தரையும் ஹிட் எடுக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள், தன்யவாத் மற்றும் வாழ்த்துக்கள். அதனால் இங்கே விஷயம் டாப் பண்ணுறதுக்கான விஷயம் கிடையாது. சித்தி டாப்பில் இருக்கணும், அப்படிதானே? ஓம் சாந்தி.